ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட 0 to ஹீரோ அந்த சேலஞ்சில் 50 டே சேலஞ்சில் 10th டே 2 சிலபஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமானது தான். இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் லெசனில் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் அது போக உங்களுக்கு ஒரு 2 சம் மட்டும் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் பாருங்கள். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் என்ன, ஃபார்முலா வித் யூனிட்டோட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஸ்னெல்ஸ் லாவோடைய ஸ்டேட்மெண்ட் வித் ஃபார்முலாவோட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரே டயக்ராம் ட்ரா பண்ணுறது, இது உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது. புக் பேக்கில் இருக்க ரே டயக்ராம் தான். ஸோ அதில் என்ன கொஷின் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து F and 2Fக்கு நடுவில் இருந்தால் அதோட இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த இது. நெக்ஸ்ட்டு டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் மயோப்பியாவோட காசஸ் என்னென்னா அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், இது ஆக்சுவலாக 4 மார்க்கில் தான் கேட்பாங்க. அந்த லா வித் அப்ளிகேஷன் கேட்பாங்க. இன்றைக்கி லா மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய ஸ்டேட்மெண்ட்டும் இன்னொரு நாள் படிச்சுக்கலாம். இன்றைக்கி அப்ளிகேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் கொஸ்டின். இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிற டீட்டெயில் ஃபஸ்ட் லெசனில் இருந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட ஃபைனல் ஈக்குவேஷன் F = ma. ஸோ நியூட்டன் செகண்ட் லா எழுதிட்டு அதிலேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரணும் அந்த இது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லெசனில் உள்ளது. எக்ஸாம்பிள் நம்பர் 1 and 2 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வர மாதிரி இருக்க சம்ஸ் பார்த்தாலே போதுமானதான். ஸோ இது வந்து லீனியர் மொமெண்டம் கால்குலேட் பண்ணுறதும் இன்னொரு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதும் இருக்கும். ஸோ அது உங்கள் புக் பேக்கில் உள்ளது. டேரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலாஸ்க்குரிய எல்லா காம்பனன்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுனா போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபார்முலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.